வணக்கம். எல்லோரும் நல்லவரே, எல்லாரும் நல்லா இருக்கணும். பொதுவாக மகர ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் அந்த ஜாதகர்கள் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன பதிவுங்க. இந்த அவிட்டம் நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே மகரத்துலேயும் இருக்குங்க, கும்பத்துலேயும் இருக்கு. அப்போ கும்பராசியில் பிறந்த அவிட்ட நட்சத்திர ஜாதகர்கள், மகர ராசியில் பிறந்த அவிட்ட நட்சத்திர ஜாதகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக மகிடேஸ்வரர், அதாவது சுவாமியின் திருப்பெயர் மகிடேஸ்வரர், அம்பாள் பார்த்தீங்க அப்படின்னா மதுரபாசினி. இந்த கோயில் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கொடுமுடி, ஈரோடு மாவட்டம். அதனால் கொடுமுடிக்கு நீங்கள் அவிட்டம் நட்சத்திரம் வரும் நாளில் தயவு செய்துங்க போவீங்க, அந்த தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. கொடுமுடி பார்த்தீங்க அப்படின்னா மும்மூர்த்தி ஸ்தலம்னு சொல்லி நம்ம புராணங்களில் இருக்குது. மகாவிஷ்ணு, பிரம்மா, சிவா 3 பேருமே இருக்கிற ஒரு புனிதமான ஸ்தலம்ங்க. காவிரி ஆறு கரை புரண்டு ஓடும் அந்த கொடுமுடியில் இருக்கிற மகுடேஸ்வர ஆலயத்துக்கு நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் தயவு செய்து போய் வணங்கிட்டு வாங்க. நிச்சயமாக நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறதுங்க 100% உண்மையான ஒரு தகவல். ஓகேங்களா? அடுத்ததுங்க இன்னொரு கோயிலும் இருக்குங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மூலவர் பிரம்ம ஞானபுரீஸ்வரருங்க. அம்பாள் பார்த்தீங்கன்னா புஷ்பவல்லிங்க. இந்த கோயில் இருக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கை அப்படிங்கிற ஊருங்க. மாவட்டம் தஞ்சாவூர். அதாவது பிரம்ம ஞானபுரீஸ்வரருங்க. அம்பாள் பார்த்தீங்கன்னா புஷ்பவல்லிங்க. ஊர் கீழே கொடுக்கைங்க, தஞ்சாவூர் மாவட்டம்ங்க. மகா சிவராத்திரி மிகவும் அற்புதமான ஒரு விழா காலமான கோயிலுங்க. இந்த நட்சத்திரம் வரும் நாளில் இந்த ஆலயங்களுக்கு சென்று தயவு செய்து வணங்கிட்டு வாங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.